திக்கற்று போன ஒரு வாழ்க்கை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து எல்லாருமே வேண்டான்னுட்டாங்க. மரணம் மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு யோசிச்சு உட்கார்ந்துருந்தேன். மணி 1 மணிக்கு, நைட்டு 1 மணிக்கு என்னை தேடி வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாரானா எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர்ல. இப்படிதாங்க எத்தனையோ பேர் மரணத்துக்கு மத்தியில் ஓடிட்டு இருக்கும் போதும் நானே மெய்யான தேவன் என்று அவர் விளங்க பண்ணுகிறவர். நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் இல்லைங்க. முடிந்த இடத்துல இருந்து ஒரு வாசலை திறந்து கர்த்தர் நம்மளை அழகாக நடத்துகிறவோ, அதிசயமா நடத்துகிறவோ. நான் அவரோடு நிறைய பேச ஆரம்பிச்சேன். உங்க அப்பா பாவத்தில் இருந்து மீட்டாரா? எப்படி அவர்? நீர் செய்த பாவத்தையும் நான் செய்த பாவத்திற்காகவும் அவர் கல்வாரியின் சிலுவையை சுமந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். அவர்தான். உன்னையை உன்னிடத்துல சொல்ல சொன்னவரும் அவர்தான். நான் ஜெபம் பண்ணேன்ப்பா.